எங்கள் கட்சிக்கு என்று வரலாறு இருக்கிறது. நாங்கள் இதையெல்லாம் இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்கிறோம். அதற்காக என் தமிழ்நாட்டின் இளைஞர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து எங்கள் கரத்தை பலப்படுத்துங்கள், தமிழக மக்களின் கரத்தை பலப்படுத்துங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அரிதாரம் பூசிய சினிமா கதாநாயகர்களே, சதை நாயகிகளை கட்டிப்பிடித்ததை தவிர, முத்தமிட்டதை தவிர, ஆடல் பாடல் காட்சிகளில் நடித்ததை தவிர, நீங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் பட்டியலிடுவது போல் ஒரே ஒரு 100 செய்திகளை பட்டியலிடுங்கள். 100 செய்திகளை பட்டியலிடுங்கள். என்னால் 1000 செய்திகளை என்னால் பட்டியலிட முடியும். கேரளாவிற்கு கடத்தப்படுகின்ற கனிம கொள்ளைக்கு எதிராக நாங்கள் நடத்திய கன்னியாகுமரி போராட்டம், தென்பெண்ணை ஆற்றிலே தனியார் கர்நாடக அரசு ராட்சத மின் மோட்டார்களை வைத்து தண்ணீரை உறிஞ்சி வருகின்ற நீரை தடுப்பதற்கு எதிராக எங்கள் போராட்டம், பெங்களூருடைய ஒட்டுமொத்த கழிவை எங்கள் தென்பெண்ணை ஆற்றிலே கலப்பதை எதற்காக போராட்டம், நொய்யல் ஆறு இன்றைக்கு பாழாய் போனதை எதிர்த்து போராட்டம், வேலூர் ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகளால் இன்றைக்கு எங்கள் பாலாறு பாழாய் போனதை குறித்து நாங்கள் நடத்திய போராட்டங்கள். இப்படி இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிறோம். போராடி போராட்டத்தினூடாக பல வெற்றிகளை நாங்கள் ஈட்டி இருக்கிறோம். அதனால் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் தருமபுரி தாய்மார்களே, உங்களுக்காக உழைக்கின்ற, உங்களுக்காக போராடுகிற, உங்களில் ஒருவனாக பிறந்த, உங்கள் வீட்டு விவசாய குடியில் பிறந்த உங்களை போன்ற ஒரு கருப்பு தோல் உடைய ஒரு வேல்முருகனை ஆதரியுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம்.